பாருங்க இப்போ இந்த வண்டி வந்து பஞ்சர் ஆயிடுச்சுங்க சார். பாருங்க ஏற இல்லை. சரிங்க. பாருங்க உங்கள்கிட்ட வந்து இந்த டையை கழட்டி காட்டுறேன் பாருங்க சார். இதில் வந்து சுத்தமாக ஏர் இல்லை. சும்மா ஒரு 2 செகண்ட் பிடிச்சிங்களா போதும் சார். பாருங்க சார் இப்போ வந்து இதில் ஆம்னியில் செட் பண்ணுறேன் சார். சார் வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திங்க. சார் வணக்கம் சார், என்னோட பேர் முருகேசன் சார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் சார். வட்டூர் ரோட்டில் இந்த மாதிரி பஞ்சர் ஷாப் மொபைல் பஞ்சர் கடை வச்சுருக்கேன் சார். ஓகே சார், மொபைல் பஞ்சர் ஷாப் வச்சுருக்கீங்க. ஆமாம் சார். சார் இப்போ நீங்கள் இப்போ வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க சார்? சார் பாருங்கள் இப்போ இந்த வண்டி வந்து பஞ்சர் ஆயிடுச்சுங்க சார். பாருங்கள் ஏற இல்லை. சரிங்க. பாருங்கள் உங்கள்கிட்ட வந்து இந்த டையை கழட்டி காட்டுறேன் பாருங்கள் சார். இதில் வந்து சுத்தமாக ஏர் இல்லை. சார் பாருங்கள் இந்த நிப்பிளே வெளியே எடுத்துட்டேன். சரிங்க. நிப்பிளுங்க மவுத் நிப்பிள் வெளியே எடுத்துட்டீங்க. ஆமாம் சார். இப்போ காற்று இல்லை. ஆமாம் சார், சுத்தமாக காற்று இல்லைங்க சார். சரிங்க. இப்போ சார் திரும்ப போட்டு ஃபிட் பண்ணுறேன் சார். சார் பாருங்க இது வந்து ஒரு ஆம்னி வேணுங்க சார். சரி. இப்போ இதிலிருந்து இதில் வந்து ஏர் ஃபுல் பண்ணுறேன் சார். சரிங்க சார். அது எப்படி அந்த டியூப்லாம் வந்து எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அதை சொல்லுங்களேன் சார். பாருங்க இது என்ன டியூப் இது? சார் இது சைக்கிள் கடை எங்கே வேணாலும் கிடைக்கும் சார். சரிங்க. பாருங்க சார் சைக்கிள் வந்து இப்போ ஒரு ஜாயிண்ட் தான் சார். இந்த மாதிரி ஜாயிண்ட் போட்டுவிட்டு நீங்கள் எந்த வண்டி காரு பைக் எதாக இருந்தாலும் சரி. அது பார்த்தீங்கன்னா இது வந்து சைக்கிள் பம்ப், அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அந்த பம்போட நாசில் இது இல்லைங்களா சார்? ஆமாம் சார். இந்த டியூப் இது எந்த லாரி பஸ்ஸுக்கு எதுக்கு வேணாலும் ஓகே ஆகும் சார். இப்போ வந்து 2 டியூப் வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஆமாம் சார், ஆப்போசிட் ஜாயின் பண்ணிருக்கேன் சார். 2 டியூப் ஜாயின் பண்ணிருக்கீங்க. இந்த இடத்துல என்ன சார் போட்டு ஜாயின் பண்ணிருக்கீங்க? இந்த இடம் இந்த இடத்துல வேறு மவுத்துங்க சார், பழைய மவுத், சைக்கிள் மவுத்து. சைக்கிள் மவுத்தை போட்டு 2 பக்கம் அப்படியே அழுத்தி விட்டுருக்கீங்க. ஆமாம் சார். ஆமாம் சார். சரிங்க சார். இது நிற்கிற ரேட் என்ன சார்? ஒரு என்ன வருஷம் ஒரு 100 ரூபா வந்துடும் சார். சார் சரிங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செட் பண்ணிக்கணுங்க. ஆமாம் சார். சரி, செட் பண்ணிவிட்டு இந்த இது வந்து சார் ஒரு ஆம்னி வேணும் சார். இப்போ ரன்னிங் ஓடிட்டுங்க சார். அந்த ஆம்னி வேனிலிருந்து இதிலிருந்து இந்த டயரில் இருக்கிற ஏர் இந்த வண்டிக்கு போட்டுக்கிறோம் சார். சார் இப்போ வந்து இந்த ஓகே நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு. ஆமாம் சார். இதை ஏன் நம்ம வந்து யூஸ் பண்ணுங்க, இது ஏன் நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கணும் அதை சொல்லுங்களேன் சார். இது பஞ்சர் ஆயிடுச்சுங்க சார். இப்போ பஞ்சர் கடைக்கு போனால் ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளிட்டு போகணும், ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளிட்டு போகணும். நைட் அன் டைமில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க சார். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வண்டி வந்தது அப்படின்னா நீங்கள் இந்த வண்டியிலேருந்து இதில் பிடிச்சிக்கலாம். யார் வேணாலும் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் சார். நீங்கள் வந்து லாரி, பஸ்ஸு, டிராக்டர் எல்லாம் கார் எதுலேருந்து வேணாலும் பிடிக்கலாங்களா? கம்ப்ளீட்டாக எல்லா வண்டியும் பிடிக்கும் சார். இப்போ அடிக்கடி அதான் சார். இப்போ நாங்கள் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து நிறையா பேர் பஞ்சர் ஷாப் கடை வச்சுருக்கோம் சார். மொபைல் பஞ்சர் வச்சுருக்கோம். இல்லாத ஏரியாவும் சார் நிறையா இருக்குது சார். அந்த மாதிரி சார் இப்போ வந்து பஞ்சர் கடைக்கு போய்க்கலாம் சார். உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு உதவியாக இருக்கும் சார் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாவிலுமே இந்த நடமாடும் பஞ்சர், அதாவது ஃபோன் பண்ண உடனே வந்து ஒட்டி கொடுக்கறதுக்கு ஆள் வந்து இருக்க மாட்டாங்க. ஆமாம் சார். இல்லைங்களா? ஆமாம் சார். அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிற நண்பர்கள்லாம் இந்த மாதிரி ஒரு டியூப், அதாவது பெரிய விஷயம் கிடையாது, 100 ரூபா. ஆமாம் சார். டூல் பாக்ஸ் ஒன்று வச்சுட்டாங்க அப்படின்னா பெரிய லாரியிலேருந்து சின்ன கார் வரைக்கும் எந்த வண்டி நமக்கு வந்து ஒரு ஹெல்ப் கேட்டு அவங்க நம்ம செய்யலாம்னு நினைக்கிறாங்களோ அந்த வண்டியில நம்ம காற்று பிடிச்சிக்கலாம். இல்லைங்களா சார்? பிடிச்சிக்கலாம். பம்பு இருந்ததுன்னா பம்பில் அடிச்சிக்கலாம். பம்பில்னா இதுதான் சார் பெஸ்ட். ஆமாம், பம்பு கொண்டுகிட்டே வண்டியில் போயிட்டு இருக்க முடியாது. டூல்ஸ் பாக்ஸில் இந்த மவுத்தை மட்டும் வச்சுட்டோம்னா போதும். இல்லைங்களா? ஆமாம் சார். நீங்கள் அப்படியே பிடிச்சிக்காமீங்க சார். இப்போ சரிங்க சார். பாருங்க சார், ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ஃபிட் பண்ணிடுங்க சார். எங்கேங்க? ஃபர்ஸ்ட்டுக்கு எதில் ஏர் இல்லாமல் இருக்கோ அதில் ஃபிட் பண்ணிடணும். பாருங்க சார், நான் ஃபிட் பண்ணி காட்டுறேன். சும்மா ஒரு 2 செகண்ட் பிடிச்சிங்களா போதும் சார். பாருங்க சார், இப்போ வந்து இதில் ஆம்னியில் செட் பண்ணுறேன் சார். சார் பாருங்க சார், ஏர் போயிட்டு இருக்கு சார். பாருங்க இதுல இருந்து ஏர் போயிட்டு இருக்கு. இப்போ காற்று போயிட்டு இருக்குதுங்களா? ஆமாம் சார், காற்று போயிட்டு இருக்கு சார். இப்போ ஆம்னியிலிருந்து பைக்குக்கு வந்து காற்று போயிட்டு இருக்கு. ஆம்னியிலிருந்து பைக்குக்கு போயிட்டு இருக்கு சார். சரிங்களா? ஏறிச்சுங்களா? ஏறிச்சு சார். ரைட், ஓகே, எடுத்துட்டீங்க. எடுத்தாச்சு சார். இப்போ கேஜில் செக் பண்ணுங்க. எவ்வளோ சார் இருக்கு சார்? 20 இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஏறணுமா? இன்னும் கொஞ்சம் ஏறணும் சார். இருங்க, இன்னொரு டைம் போட்டுக்கலாம். பாருங்க சார், இதில் வந்து ஏர் ஏறிட்டு இருக்கு சார். இப்போ வந்து இதில் ஏர் ஏறிட்டு இருக்கு. ஆமாம் சார். ஆமாம். இந்த மாதிரி நீங்கள் டயரு பெரிய டயராக இருந்தது அப்படின்னா அதில் வந்து குறையுது, பெரிய அளவு குறையாது சார். பெரிய அளவுக்கு ஒன்றும் குறையாது. வாய்ப்பு இல்லைங்க சார். அவங்க ஹெல்ப் கேட்டாங்கன்னா ஒரு வண்டிக்காரர் கூட பண்ணலாம். எல்லாரும் அவங்க ஒரு பஞ்சர் கடையில் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவோம் சார். இதை அன் டைமில் ஒரு இடத்துல நின்று போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம் சார். நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் நம்ம இதுக்குன்னு வந்து 30 பாயிண்ட் ஏறும் அப்படின்லாம் கிடையாதுங்க. இல்லைங்க சார். ஒரு 15 பாயிண்ட் 20 பாயிண்ட் ஏற்றிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் வந்து போகிற அளவுக்கு நம்ம தயாராகிடலாம். ஆமாம் சார். ஆமாம் சார். இல்லைங்களா? ஆமாம் சார். சார் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அவசரத்தில் நைட் டைமில் அன் டைமில் மொபைல் பஞ்சர் ஷாப் இல்லாத இடத்துல நீங்கள் போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா
ஒரு 2 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, ஒரு பஞ்சர் ஆகி போச்சு, இல்லை மெதுவாக காற்று இறங்குது, இல்லை வீலில் வந்து டியூபோட நிப்பிள் போயிடுச்சு, மவுத்து நிப்பிள் போயிடுச்சுன்னா லைட்டாக வந்து உங்களுக்கு வந்து காற்று வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதிரி இருக்கிற சின்ன டியூப் ஒன்று நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, ரெடிமேடாக இருந்தது அப்படின்னா, ஒரு அவசரத்துக்கு ஒரு 2 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் ஒரு பஞ்சர் ஷாப் போகிற அளவுக்கு நம்ம தயாராகிடலாம், ஒரு தைரியமாக போகலாங்க இல்லைங்களா சார்? ஓகே சார், இந்த மாதிரி ஒரு சின்ன ஐடியா, அதாவது இது ஒரு சின்ன ஐடியா தாங்க. ஆமாம் சார். இந்த சின்ன ஐடியா வந்து வாகன ஓட்டிகளை கொடுத்ததுக்கு நம்ம சேனல் சார்பாக ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி.